தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பூர் தாராபுரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியை தாக்கி 7 சவரன் நகைகள் கொள்ளை. ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் பட்டப்பகலில் 80 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபர்களை தேடும் காவல்துறை. வாணியம்பாடியில் நகை வியாபாரியிடம் கத்தி முனையில் 35 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளை. கார் ஓட்டுநரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு தடத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 44 மின்சார ரயில்கள் ரத்து. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக நடவடிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மழை பெய்யும் என கணிப்பு. 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் எனவும் தகவல். கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடந்த சாம்பல் புதன் சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. சவுதி அரேபியாவில் ரம்ஜான் நோன்பு தொடக்கம். நேற்று மாலை பிறை தென்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் நோன்பு கடைபிடிப்பு. யூடியூபில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு. முகப்பு பக்கம் சில மணி நேரம் முடங்கியதால் பயனர்கள் அதிர்ச்சி. தமிழக அரசின் கடன் சுமை 10.71 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு. வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாய் என மதிப்பீடு. போதிய அளவு நிதியை வழங்காமல் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முன் எப்போதும் சந்தித்திராத சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் ஆதங்கம். ஒன்றிய அரசு மாநில அரசுகளை நியாயமற்ற முறையில் நடத்திய பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனினும் இந்த அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திராத ஒன்று என்று நான் உறுதியாக கூறுவேன். சந்தனம், தேக்கு மரங்களை வளர்ப்பதற்கான விதிகள் தளர்த்தப்படும். வேளாண் பட்ஜெட்டில் தமிழக அரசு உறுதி. ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி வளர்ச்சியில் சாதனை என தமிழக பட்ஜெட் குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பிரம்மாண்ட சாதனைகளுக்கு அடித்தளமிடும் பட்ஜெட்டை வரும் ஜூலையில் தாக்கல் செய்வோம் என்றும் பதிவு. தமிழக பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த 4 பங்கு திட்டத்தை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன.
மத்திய பட்ஜெட்டின் போது திமுகவினர் ஒட்டிய முட்டை போஸ்டருக்கு இப்போதுதான் அர்த்தம் புரிகிறது. தமிழக அரசு கடனில் தத்தளித்து வருவதாகவும் பட்ஜெட் குறித்து அண்ணாமலை விமர்சனம். எழுபது ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனை விட திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் அதிக கடன். திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடே அடகு வைக்கப்பட்டுவிடும் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாருக்கு தமிழக சட்டமன்றத்தில் இரங்கல். கேள்வி நேரத்திற்கு பின் பட்ஜெட் உரை மீது விவாதம். மகாராஷ்டிர மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சருமான திரு அஜித் பவார் அவர்கள் 28/1/2026 அன்று நிகழ்ந்த விமான விபத்தில் மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாதம் மத்தியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். மார்ச் 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் மதுரை, வேலூர் வருகிறார் பிரதமர் மோடி. நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுக்களை அமைத்தது தமிழக பாஜக. கோவையில் வரும் 22ஆம் தேதி திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. திருவண்ணாமலை, விருதுநகரை தொடர்ந்து மேற்கு மண்டலத்திற்கான கூட்டம். ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, தனிநபர்களின் நிலைப்பாடுதான். வகுப்புவாத சக்திகளை எதிர்ப்பதில் காங்கிரஸ், திமுக உறுதியாக இருப்பதாகவும் KC வேணுகோபால் பேட்டி. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. We have a great tradition to have an alliance on common issues, to fight against the fascist forces, fight against the communal forces. We work together and we are also together. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். Nobody have a right to talk in the public. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. கூட்டணி சர்ச்சைக்கிடையே 2வது நாளாக பாரதியாரின் வரிகளை குறிப்பிட்ட காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என சமூக வலைதளத்தில் பதிவு. கோவை ஈஷாவில் அதிமுக, பாஜக தலைவர்களை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தேன். கூட்டணி தொடர்பாக விரைவில் அறிவிப்பேன் என்றும் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுறேன். தனிக்கட்சி தொடங்குகிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் ரஞ்சித்குமார் பேட்டி. திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர் வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. உரிய விசாரணை நடத்த பெற்றோர் வலியுறுத்தல். AI மூலம் மனுக்களை தயாரிக்கும் போது வழக்கறிஞர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும்.
இல்லாத தீர்ப்புகள், தவறான தகவல்களை ஏஐ தருவதாக உச்சநீதிமன்றம் கவலை. இந்தியாவும் பிரான்சும் ஜனநாயக கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பயங்கரவாதத்தை ஒழிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் எனவும் பேச்சு. आतंकवाद के हर रूप और स्वरूप को जड़ से मिटाना हमारी साझी प्रतिबद्धता है. தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு பிரான்ஸ் முழு ஆதரவளிக்கும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் உறுதி. நவீன உலகுக்கு புதிய தீர்வுகளை வழங்க இந்தியா, பிரான்ஸ் இளைஞர்களுக்கு அழைப்பு. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் நிர்வாக குறைபாட்டால் பங்கேற்பாளர்கள் அதிருப்தி. இந்தியாவின் உலகளாவிய பிம்பம் கெட்டுப்போனால் கவலையில்லை என்ற ரீதியில் பிரதமர் செயல்படுவதாக மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. துபாயில் காவலர்கள் பணியை செய்யும் தானியங்கி ரோந்து ரோபோக்கள். தீயணைப்புத் துறையிலும் நவீன ரோபோக்களை அறிமுகம் செய்து அசத்தல். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஆதரவாக திரண்ட கிரிக்கெட் உலகம். சிறையில் இருப்பவரை மனிதாபிமானத்துடன் நடத்துங்கள் என பாகிஸ்தான் பிரதமருக்கு சர்வதேச கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கடிதம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் குரூப் சுற்றில் கடைசி ஆட்டத்திலும் வெற்றி பெறுமா இந்தியா? அகமதாபாத் மைதானத்தில் நெதர்லாந்து அணியுடன் இன்று மோதல்.